வணக்கம். நான் டாக்டர் விஜயன், நியூராலஜிஸ்ட், நியூரோசனாலஜிஸ்ட், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம் இந்த நோய் ஒரு கொடிய நோய். இந்த ஸ்ட்ரோக்கை பற்றின அவேர்னஸ் எல்லாரும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அக்டோபர் 29 உலக பக்கவாத நோய் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். இந்த அவேர்னஸ் ஏன் பரப்பணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக் இல்லது பக்கவாதம் ரொம்ப முக்கியம். சிலருக்கு திடீர்னு வாய் ஒரு சைடு இழுத்துக்கும், ஒரு 5 நிமிஷத்துல சரியாயிடும். கை வராம போயிடும், 2 செகண்ட்ல சரியாயிடும். ஏதாவது காஃபி டம்ளர் எடுக்க போவீங்க, கை 2 செகண்ட் வராது, அதுக்கப்புறம் திருப்பியும் கையை உதறிட்டு சரியான நல்லாயிடும். இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். இல்லாட்டினா நடக்கும்போது திடீர்னு தள்ளாட்டம் வருது, 2 ஸ்டெப் தள்ளாடுறீங்க, அப்புறம் திருப்பி நல்லா நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இல்லாட்டினா ரேசா ஒரு மயக்கம், கிருகிருப்பு வருது. இதெல்லாம் அறிகுறிகள் ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாத நோய் வருவதற்கான அறிகுறிகள். கண்ணில் ஒரு சைடு திடீர்னு மங்கிரும், லேசா கண்ணை கசக்குறீங்க, சரியாயிடும், உடனே நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா 80% வரைக்கும் இந்த டிஐஏ இல்லாட்டினா வார்னிங் சைன்ஸ் வரும். 50 வயசு 60 வயசுக்கு மேல ஸ்ட்ரோக் முக்கியமான காரணங்கள் என்னது? பிளட் பிரஷர் அல்லது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். இது இல்லாம நமக்கு பல காரணங்கள் இருக்குது. பல காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை ட்ரீட் பண்ணிட்டா இந்த ஸ்ட்ரோக் வர அறிகுறி வரும்போதே நம்ம ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம் வராம தடுத்துடலாம். சரி, பக்கவாதம் வந்துருச்சு, என்ன செய்யணும்? இம்மீடியட்டா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டருக்கு கூட்டிட்டு வரணும். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர்னா A முதல் Z வரை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் சென்டர். ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்த 10வது நிமிஷம் நாங்க ஸ்கேன் எடுத்துருவோம். ஸ்கேன் பண்ணி அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள அடுத்த ஸ்கேன், நம்ம கன்ஃபர்மேட்டரி ஸ்கேன் பண்றதுக்குள்ளே மருந்தே செலுத்திடலாம். ரத்த குழாய் அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறது மருத்துவர் அங்கேயே கண்டுபிடிச்சிருவோம், ஸ்கேன் ரூம்லயே கண்டுபிடிச்சிரும். அடைப்பு இருந்ததுன்னா அதுக்குண்டான அறிகுறி தெரிஞ்சாலே அந்த மருந்து செலுத்திடலாம். as early as possible, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். 4.5 மணி நேரம் டைம், 6 மணி நேரம் டைம், ஒரு நாள் டைம் இருக்கு அப்படின்னு விட வேண்டாம். ஒரு நாள் டைமும் இருக்கு, பண்ணலாம். அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைகள் இருக்கு. எங்க ராயல் கேர்ல அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள் இருக்கு. முதல்ல நான் மருந்து கொடுத்துடலாம்னு சொன்னேன். மருந்து கொடுத்தா அதை இமீடியட்டா கரைச்சிரும் அந்த மருந்து. அதையும் மீறி வந்ததுன்னா அந்த ரத்த நாளத்துக்குள்ளேயே போய் அந்த அடைப்பை நீக்கி கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் மருந்துகள் செலுத்தலாம். இது எவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணலாம்? ஒரு நாள் வரைக்கும் கூட பண்ணலாம் இது சம்டைம்ஸ். அதுக்கு எது தேவைன்னா அட்வான்ஸ்டு இமேஜிங் தேவை. உங்களுக்கு சாதாரண சிடி ஸ்கேன் மட்டும் வச்சு பார்த்தா முடியாது. அதுல எம்ஆர்ஐலேயே அட்வான்ஸ்டு இமேஜிங் வேணும். அதெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர்ல தான் இருக்கு. ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கடந்த 9-10 வருஷங்களாக இந்த அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர் செயல்பட்டு வருது. பல ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரோக் பக்கவாத நோய் பேஷண்ட்ஸ் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேரணும். இதனால நிறைய பேர் குணமடையணும். பக்கவாத நோயினால பெர்மனண்டா பெட் ரிடனா யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவரோட ஒரு ஆவலா இருக்கும். நன்றி, வணக்கம்.